வணக்க நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கிறீங்களா, உங்க அடுத்த வீட்டில் வசிக்கும் அந்த சாதாரண மனிதர் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம் என்று? இந்த புத்தகத்தின் அறிமுகம் இந்த ஆச்சரியமான கேள்வியுடன் தொடங்கி செல்வத்தை பற்றிய நம் எண்ணங்களை தலைகீழாக மாற்றுகிறது. தாமஸ் ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டேங்கோ அமெரிக்காவின் உண்மையான கோடீஸ்வரர்களை ஆராய்ந்து ஒரு அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள். செல்வம் என்பது பெரிய வீடுகளிலோ சொகுசு கார்களிலோ இல்லை, மாறாக எளிய வாழ்க்கையிலும் புத்திசாலித்தனமான முடிவுகளிலும் உள்ளது என்று. தாமஸ் ஜே ஸ்டான்லி ஒரு அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் வணிக கோட்பாட்டாளர். அவர் அமெரிக்காவின் பணக்காரர்களை பற்றிய பல விருது பெற்ற புத்தகங்களின் ஆசிரியர் மற்றும் இணை ஆசிரியராக இருந்தார். இதில் நியூயார்க் டைம்ஸின் சிறந்த விற்பனையான தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் மற்றும் தி மில்லியனர் மைண்ட் ஆகியவை அடங்கும். அவர் தனது ஆராய்ச்சி மற்றும் தரவுகளின் அடிப்படையில் நிறுவப்பட்ட டேட்டா பாயிண்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் தலைமை ஆலோசகராக பணியாற்றினார். அவர் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஸ்டான்லி தனது பெரும்பாலான தொழில் வாழ்க்கையை அமெரிக்காவில் பல்வேறு தொழில்களில் பொருளாதார ரீதியாக வெற்றிகரமானவர்கள் மற்றும் பல்வேறு வருமான அளவுகளுடன் தங்கள் செல்வத்தை தாங்களாகவே எவ்வாறு பெற்றார்கள் என்பதை ஆராய்வதில் செலவிட்டார். 2015ஆம் ஆண்டு ஒரு கார் விபத்தில் உயிரிழந்தார். அப்போது அவருக்கு 71 வயது. அவரது கடைசி நாட்களில் அவர் தனது மகளுடன் மற்றும் ஒரு தொழில்துறை உளவியலாளருடன் ஒரு புத்தகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். பின்னர் அவர் அதை முடிக்கவும் செய்தார். அந்த புத்தகம் த நெக்ஸ்ட் மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் என்டூரிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பில்டிங் வெல்த் என்று அழைக்கப்படுகிறது. வில்லியம் டி டிராங்கோ அமெரிக்கா கல்வியாளர் மற்றும் தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் இணை ஆசிரியர் ஆவார். நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்தில் சந்தைப்படுத்தல் பேராசிரியராக பணியாற்றியவர். தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் புத்தகத்தின் அறிமுகம். ஆசிரியர்களின் ஆய்வு பயணத்தை விவரித்து புத்தகத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. தாமஸ் ஸ்டான்லி ஒரு புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளரும் செல்வம் பற்றிய நிபுணரும் மற்றும் வில்லியம் டேங்கோ அவரது சக பேராசிரியரும் பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்களை பேட்டி கண்டு அவர்களின் வாழ்க்கை முறைகளை ஆராய்ந்தனர். இந்த அறிமுகம் 1996இல் முதலில் வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தின் அடிப்படை கருத்தை அறிமுகப்படுத்துகிறது. செல்வம் என்பது நாம் பொதுவாக நினைப்பது போல் வெளிப்படையாக தெரியாது, மாறாக அது மறைந்திருக்கும் பழக்க வழக்கங்களால் உருவாகிறது. பணம்சார் உளவியல் புத்தகத்தை போலவே இதுவும் செல்வத்தை உளவியல் மற்றும் நடத்தையுடன் இணைக்கிறது. யார் உண்மையான பணக்காரர்கள்? இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் தேடிய போது ஒரு ஆச்சரியமான உண்மை தெரிந்தது. பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் சாதாரண மனிதர்களைப் போலவே வாழ்கிறார்கள், பகட்டு இல்லாமல் நம்முடைய பக்கத்து வீட்டில் இருப்பவர்களைப் போல. ஆங்கிலத்தில் அவர்கள் பயன்படுத்தும் ஒரு முக்கிய வாசகம் most people have it all wrong about wealth in America. அமெரிக்காவில் செல்வத்தை பற்றி பெரும்பாலான மக்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். செல்வத்தை பற்றி நம்மில் பலருக்கு தவறான எண்ணம் உள்ளது. தனமாக ஒரு கோடீஸ்வரர் பெரிய மாளிகையில் வாழாமல் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து பயன்படுத்தி, அதாவது செகண்ட் ஹேண்ட் காரை பயன்படுத்தி தன் பணத்தை சேமித்து முதலீடு செய்வதை அவர்கள் கண்டனர். இந்த அறிமுகம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் கண்ணை திறப்பதாகவும் இருக்கிறது. நம் சமூகத்தில் பணக்காரர் என்றால் பெரிய வாழ்க்கை, தங்க நகைகள் அல்லது சொகுசு பொருட்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் இது அதற்கு முற்றிலும் மாறாக எளிமையின் மதிப்பை காட்டுகிறது. உதாரணமாக, ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருத்தர் தன் சிறிய வருமானத்தை சேமித்து தன் குழந்தைகளுக்கு படிக்க வைத்து பின்னர் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை இது பிரதிபலிக்கிறது. அல்லது ஒரு சாதாரண அரசு ஊழியர் பெரிய செலவுகளை தவிர்த்து தன்னோட சம்பளத்தை சேமித்து ஒரு பெரிய சொத்தை படிப்படியாக உருவாக்குறதை காட்டுகிறது. இந்த அறிமுகம் செல்வம் என்பது வெளியில் தெரியாது, உள்ளே உருவாகிறது என்று நமக்கு உணர்த்துகிறது. ஆசிரியர்கள் தங்கள் ஆய்வு முறையையும் விளக்குகிறார்கள். அவர்கள் கோடீஸ்வரர்களை பேட்டி கண்டு அவர்களின் செலவு பழக்கங்கள், சேமிப்பு முறைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை பதிவு செய்தனர். ஆங்கிலத்தில் அவர்கள் சொல்லும் மற்றொரு சொற்றொடர் பிக் ஹெட் நோ கெட்டில். இது ஒரு அமெரிக்க பழமொழி, அதாவது பணக்காரர்களாக தோற்றமளிப்பவர்கள் ஆனால் உண்மையில் செல்வம் இல்லாதவர்களை குறிக்கிறது. தமிழில் இதை
வெளியில் பெரிய ஆளாக தெரிந்தாலும் உள்ளே ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்ளலாம். இது நம் சமூகத்தில் பகட்டுக்காக செலவு செய்பவர்களை நினைவூட்டுகிறது. ஒருவர் புதிய கார் வாங்கி தன்னை பணக்காரனாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அவர் அதை லோன் மூலம் வாங்கி கடனில் கூட மூழ்கி இருக்கலாம். இந்த அறிமுகம் நமக்கு ஒரு நடைமுறை அடித்தளத்தை அமைக்கிறது. செல்வம் என்பது சம்பாதிப்பதை விட அதை எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதில் உள்ளது. உதாரணமாக, ஒரு சிறு கடைக்காரர் தன் லாபத்தை ஆடம்பரத்திற்கு செலவு செய்யாமல் அதை தன் தொழிலில் முதலீடு செய்தால் அவர் ஒரு நாள் நிச்சயமாக முன்னுக்கு வரலாம். ஆசிரியர்கள் ஒரு அறிவுரையை மறைமுகமாக தருகிறார்கள். செல்வத்தை தேடுவதற்கு முன் அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று. இந்த புத்தகத்தின் பயணத்திற்கு ஒரு சிறப்பான தொடக்கத்தை தருகிறது இந்த அறிமுகம். இது செல்வத்தை பற்றிய நம் புரிதலை உடைத்து ஒரு புதிய கண்ணோட்டத்தை திறக்கிறது. முதலாவது அத்தியாயம் மீட் த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயம் புத்தகத்தின் அடிப்படை கருத்தை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. உண்மையான செல்வம் என்பது பெரும்பாலும் வெளிப்படையாக தெரியாது. மாறாக எளிய வாழ்க்கை முறையிலும் புத்திசாலித்தனமான நடத்தைகளிலும் மறைந்திருக்கிறது. தாமஸ் ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டேங்கோ ஆகியோர் பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்களை பேட்டி கண்டு அவர்களின் வாழ்க்கை முறைகளை ஆராய்ந்து ஒரு ஆச்சரியமான உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள். பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் சாதாரண மனிதர்களைப் போலவே வாழ்கிறார்கள், பகட்டு இல்லாமல் அடுத்த வீட்டில் இருப்பவர்களாக. இந்த அத்தியாயம் ஒரு புதிய பார்வையை முன்வைக்கிறது. நாம் பொதுவாக கோடீஸ்வரர் என்று நினைப்பது பெரிய மாளிகைகள், சொகுசு கார்கள், விலையுயர்ந்த ஆடைகள். ஆனால் உண்மையான செல்வத்தை பிரதிபலிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆசிரியர்கள் தங்கள் ஆய்வில் கண்டறிந்தது என்னவென்றால், பல கோடீஸ்வரர்கள் சிக்கனமாக வாழ்கிறார்கள், தங்கள் வருமானத்தை விட குறைவாக செலவு செய்கிறார்கள் மற்றும் செல்வத்தை சேமிப்பதற்கு முதலீடும் செய்வதற்கும் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு கோடீஸ்வரர் புதிய கார் வாங்குவதற்கு பதிலாக பயன்படுத்திய வண்டியை வாங்கி பயன்படுத்துவதாகவோ அல்லது தன் குழந்தைகளுக்கு பெரிய பண உதவிகள் செய்யாமல் அவர்களை சுயமாக உழைக்க வைப்பதாகவோ குறிப்பிடுகிறார்கள். செல்வம் என்பது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதைவிட நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதுதான் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நம் சமூகத்தில் பணக்காரர் என்றால் பெரிய வாழ்க்கை, பகட்டான திருமணங்கள் அல்லது தங்க நகைகள் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த புத்தகம் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு படத்தை காட்டுகிறது. உதாரணமாக, ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாயி தன் சம்பாத்தியத்தை சேமித்து தேவையற்ற செலவுகளை தவிர்த்து பின்னர் ஒரு பெரிய சொத்தை உருவாக்குவது இதற்கு ஒப்பாகிறது. அல்லது நம் பெற்றோர்கள் பண்டிகைகளில் பெரிய செலவு செய்யாமல் எதிர்காலத்திற்காக பணத்தை ஒதுக்கி வைப்பது இது பிரதிபலிக்கிறது. பணம்சார் உளவியல் புத்தகத்தை போலவே இதுவும் செல்வம் என்பது உளவியல் மற்றும் நடத்தையின் விளைவு என்று நமக்கு உணர்த்துகிறது. ஆசிரியர்கள் இங்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறார்கள். உண்மையான செல்வந்தர்கள் யார்? அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அது பணத்தை செலவு செய்பவர்கள் அல்ல, மாறாக பணத்தை சேமித்து அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துபவர்கள் என்று. இந்த அத்தியாயத்தில் ஒரு எடுத்துக்காட்டு கதையாக, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தன் சம்பளத்தை சிக்கனமாக செலவு செய்து சிறு சிறு முதலீடுகளை செய்து பல ஆண்டுகளுக்கு பிறகு கோடீஸ்வரராக மாறியதை குறிப்பிடுகிறார்கள். இது வெளியில் பணக்காரராக தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தை உடைத்து உள்ளே பணக்காரராக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை தருகிறது. பக்கத்து வீட்டில் கோடீஸ்வரன் என்ற உருவகம் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கும் சாதாரண மனிதர்களை பிரதிபலிக்கிறது. ஒரு ஆசிரியர், ஒரு சிறு வணிகர் அல்லது ஒரு அரச ஊழியர் கூட இப்படி செல்வத்தை உருவாக்கி இருக்கலாம். இந்த அத்தியாயம் ஒரு எச்சரிக்கையையும் தருகிறது. செலவு செய்யும் பழக்கம் உங்களை பணக்காரராக தோற்றமளிக்க வைக்கலாம், ஆனால் அது உண்மையான செல்வத்தை தராது. முதல் அத்தியாயம் புத்தகத்தின் மைய கருத்தை தெளிவாக அறிமுகப்படுத்துவதோடு செல்வத்தை பற்றிய நமது சிந்தனையை மாற்றி மேலும் படிக்க ஆர்வத்தை தூண்டுகிறது. இரண்டாம் அத்தியாயம் சிக்கனம், செல்வத்தை கட்டமைப்பதற்கு ஒரு அடித்தளம். ஃப்ரூகல்டி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் வெல்த் என்று மறைமுகமாக புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் இது சிக்கனமாக வாழ்வதன் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டுள்ளது. தாமஸ் ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டேங்கோ இந்த அத்தியாயத்தில் உண்மையான கோடீஸ்வரர்கள் தங்கள் செல்வத்தை எவ்வாறு உருவாக்கி பாதுகாக்கிறார்கள் என்பதற்கு சிக்கனம் ஒரு முக்கிய காரணம் என்று விளக்குகிறார்கள். இது பணம்சார் உளவியல் புத்தகத்தின் மோர்கன் ஹவுசல் செலவு செய்யாமல் சேமிப்பதன் மதிப்பை பேசுவதைப் போலவே செல்வம் என்பது சம்பாதிப்பதை விட செலவு குறைப்பதில் உள்ளது என்று வலியுறுத்துகிறது.
இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர்கள் தங்கள் ஆய்விலிருந்து சில திடுக்கிடும் உண்மைகளை பகிர்கிறார்கள். பல அமெரிக்க கோடீஸ்வரர்கள் தங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே செலவு செய்கிறார்கள். மேலும் அவர்கள் பெரிய பகட்டு செலவுகளை தவிர்க்கிறார்கள். உதாரணமாக, ஒரு கோடீஸ்வரர் புதிய சொகுசு காரை வாங்குவதற்கு பதிலாக பயன்படுத்திய பழைய காரை வாங்கி பல ஆண்டுகள் பயன்படுத்துவதாக குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு எடுத்துக்காட்டில், ஒரு செல்வந்தர் தன் குடும்பத்திற்கு விலை உயர்ந்த விடுமுறை பயணங்களை தவிர்த்துவிட்டு உள்ளூர் பொழுதுபோக்குகளை தேர்ந்தெடுப்பதாக சொல்கிறார்கள். சிக்கனம் என்பது செல்வத்தின் அடித்தளம் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். ஏனெனில் இது பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் உதவுகிறது. நமக்கு இந்த அத்தியாயம் மிகவும் பொருத்தமானதாகவும் புரியக்கூடியதாகவும் இருக்கிறது. நம் சமூகத்தில் சிக்கனம் என்ற கருத்து புதிதல்ல. நம் பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி செலவு செய்யாதே சேமி என்று அடிக்கடி சொல்வதை நாம் கேட்டிருப்போம். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் திருமணத்திற்கு பெரிய செலவு செய்யாமல் எளிமையாக முடித்து மீதியை சேமிப்பது இதற்கு ஒரு பொருத்தமான உதாரணம். அல்லது பண்டிகைகளில் புதிய நிறைய ஆடைகள் வாங்காமல் ஏற்கனவே உள்ளவற்றையும் பயன்படுத்துவது நம் பாரம்பரிய சிக்கனத்தை காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இதை ஒருபடி மேலே கொண்டு சென்று சிக்கனம் ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது, வெறும் தற்காலிக நடவடிக்கையாக அல்லாமல். ஆசிரியர்கள் இங்கு ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டுகிறார்கள். பணக்காரராக தோற்றமளிப்பவர்கள், அதாவது ஹை கன்சியூமர்ஸ், மற்றும் பணக்காரராக இருப்பவர்கள், வெல்த் அக்யூமுலேட்டர்ஸ் இடையே உள்ள வித்தியாசம். முதல் வகையினர் தங்கள் பணத்தை செலவு செய்து சமூகத்தில் அந்தஸ்தை காட்ட முயல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்களிடம் உண்மையான செல்வம் இருப்பதில்லை. இரண்டாவது வகையினர், அதாவது உண்மையான கோடீஸ்வரர்கள், எளிமையாக வாழ்ந்து தங்கள் செலவை கட்டுப்படுத்தி செல்வத்தை பெருக்குகிறார்கள். உதாரணமாக, ஒரு வெற்றிகரமான வணிகர் தன் பணத்தை பெரிய வீட்டிற்கு செலவு செய்யாமல் அதை தன் தொழிலில் முதலீடு செய்து பின்னர் பெரிய செல்வத்தை உருவாக்கிய கதையை அவர் பகிர்கிறார். இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் பாடத்தை தருகிறது. நாம் பெரும்பாலும் மற்றவர்களை பார்த்து செலவு செய்ய முயல்கிறோம். அவன் புதுக்கார் வாங்கினார், நானும் வாங்க வேணும் என்று நினைப்பது உண்டு. ஆனால் இது நம்மை கடனில் தள்ளி செல்வத்தை அளிக்கலாம் என்று ஆசிரியர்கள் எச்சரிக்கிறார்கள். மாறாக, உங்கள் வருமானத்தை விட குறைவாக செலவு செய்யுங்கள் என்ற பொன்னான விதியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இரண்டாம் அத்தியாயத்தின் முக்கிய பாடம், செல்வத்தை உருவாக்குவதற்கு சிக்கனம் ஒரு அடிப்படை தேவை. இது ஒரு தேர்வு அல்ல, ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும். இது நம்மை பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கவும் நீண்ட கால செல்வத்தை கட்டமைக்கவும் ஊக்குவிக்கிறது. முதல் அத்தியாயத்தை தொடர்ந்து இது செல்வத்தின் உண்மையான அர்த்தத்தை மேலும் ஆழமாக விளக்கி புத்தகத்தின் அடுத்த பகுதியை ஆர்வத்துடன் படிக்க தூண்டுகிறது. மூன்றாவது அத்தியாயம், டைம், எனர்ஜி அண்ட் மணி, நேரம், சக்தி மற்றும் பணம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் தாமஸ் ஸ்டான்லி மற்றும் வில்லியம் ட்ராங்கோல் செல்வத்தை உருவாக்குவதற்கு சிக்கனம் மட்டும் போதாது, மாறாக நேரத்தை, சக்தியை மற்றும் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பதும் முக்கியம் என்று விளக்குகிறார்கள். உண்மையான கோடீஸ்வரர்கள் தங்கள் வளங்களை எவ்வாறு திறமையாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை ஆய்வு மூலம் வெளிப்படுத்தி இது ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இந்த அத்தியாயம் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறது. செல்வம் என்பது வெறும் பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல, நேரத்தையும் முயற்சியையும் சரியான இடத்தில் செலவிடுவதால் உருவாகிறது. ஆசிரியர்கள் தங்கள் ஆய்வில் பல கோடீஸ்வரர்கள் தங்கள் நேரத்தை திட்டமிடுவதில் சிறப்பாக செயல்படுவதை கண்டறிந்தனர். உதாரணமாக, அவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகளை தேடுவதற்கு நேரத்தை செலவிடுகிறார்கள். ஒரு சிறு தொழிலை மேம்படுத்துவது, முதலீடுகளை ஆராய்வது அல்லது புதிய திறன்களை கற்பது. நேரம் ஒரு முதலீடு என்று அவர்கள் கூறுகிறார்கள், ஏனெனில் சரியாக பயன்படுத்தினால் அது பணமாக மாறும். மேலும் அவர்கள் தங்கள் சக்தியை தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கும் நிதி இலக்குகளை அடைவதற்கும் செலுத்தினார்கள். நம் வாசகர்களுக்கு இந்த அத்தியாயம் மிகவும் பயனுள்ளதாகவும் சிந்திக்க வைப்பதாகவும் இருக்கும். நம் வாழ்க்கையில் நேரம்தான் பணம் என்ற பழமொழியை அடிக்கடி கேட்கிறோம், ஆனால் அதை நடைமுறையில் பயன்படுத்துவது கடினமாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை தன் நேரத்தை கூடுதல் வேலை செய்வதற்கு செலவிடாமல் குடும்பத்துடன் பயனற்ற பொழுதுபோக்குகளில் செலவிட்டால் அது செல்வத்தை உருவாக்க உதவாது. மாறாக, அவர் ஒரு சிறு தொழிலை தொடங்க அல்லது
சேமிப்பை திட்டமிட நேரத்தை ஒதுக்கினால் அது நீண்ட கால பலனை தரும். பணம் சார் உளவியல் புத்தகத்தில் பொறுமையின் மதிப்பை பேசுவது போல இதுவும் நேரத்தை ஒரு செல்வமாக பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. ஆசிரியர்கள் இங்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை முன்வைக்கிறார்கள். செல்வத்தை உருவாக்குபவர்கள் வெல்த் அக்யூமுலேட்டர்ஸ் மற்றும் செல்வத்தை வீணாக்குபவர்கள் அண்ட் அக்யூமுலேட்டர்ஸ் ஆஃப் வெல்த் இடையே உள்ள வேறுபாடு. முதல் குழுவினர், அதாவது உண்மையான கோடீஸ்வரர்கள், தங்கள் நேரத்தை பட்ஜெட் செய்வதை போலவே திட்டமிடுகிறார்கள். அவர்கள் தங்கள் சக்தியை நிதி சுதந்திரத்தை அடைவதற்கு செலுத்துகிறார்கள். உதாரணமாக, ஒரு கோடீஸ்வரர் தன் வார இறுதி நேரத்தை புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுத்துவதாக குறிப்பிடுகிறார்கள். அதே சமயம் ஒரு பொதுவான உயர் வருமானம் பெறுபவர் அதை வெளியூர் பயணங்களுக்கு செலவிடலாம். இரண்டாவது குழுவினர் அதிகம் சம்பாதித்தாலும் தங்கள் நேரத்தை சக்தியையும் தேவையற்ற பொருட்களுக்கு செலவு செய்து செல்வத்தை இழக்கிறார்கள். இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு நடைமுறை பாடத்தை தருகிறது. நம் அன்றாட வாழ்க்கையில் நேரத்தை எப்படி செலவிடுகிறோம் என்பது நம் செல்வத்தை தீர்மானிக்கிறது. உதாரணமாக, ஒரு இளைஞர் தன் சம்பளத்தை புதிய மொபைல் போனுக்கு செலவு செய்யாமல் ஒரு சிறு முதலீட்டு திட்டத்திற்கு நேரத்தையும் பணத்தையும் ஒதுக்கினால் அது பின்னாளில் பெரிய பலனை தரலாம். ஆசிரியர்கள் ஒரு எச்சரிக்கையையும் விடுக்கிறார்கள். நேரத்தை வீணடிப்பது பணத்தை வீணடிப்பதற்கு சமம். இது நம் பழக்கங்களை மறு ஆய்வு செய்ய வைக்கிறது. நாம் தொலைக்காட்சி பார்ப்பதற்கு செலவிடும் மணிகளை ஒரு பயனுள்ள திறனை கற்க பயன்படுத்தலாம். நேரம், சக்தி மற்றும் பணம் என்ற தலைப்பு நம் வாழ்க்கையில் இந்த 3 வளங்களையும் எவ்வாறு இணைத்து பயன்படுத்தலாம் என்பதை சிந்திக்க வைக்கிறது. முதல் 2 அத்தியாயங்களை தொடர்ந்து இது செல்வத்தை உருவாக்குவதற்கு ஒரு முழுமையான அணுகுமுறையை அறிமுகப்படுத்துகிறது. சிக்கனம் மட்டுமல்ல, திட்டமிடலும் முயற்சியும் தேவை. இந்த அத்தியாயம் நம் நேரத்தையும் சக்தியையும் புத்திசாலித்தனமாக செலவிட ஊக்குவிக்கிறது. 4ஆம் அத்தியாயம் யூ ஆர் நாட் பட் யூ டிரைவ் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் தாமஸ் ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டாங்கோ செல்வத்தை வெளிப்படையான பொருட்களால், அதாவது குறிப்பாக கார்களால் அளவிடும் மனப்போக்கை உடைக்கிறார்கள். உண்மையான கோடீஸ்வரர்கள் தங்கள் செல்வத்தை சொகுசு வாகனங்களில் காட்டுவதை தவிர்க்கிறார்கள். மாறாக அவர்கள் எளிய நடைமுறைக்கு உகந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று ஆய்வு மூலம் விளக்குகிறார்கள். இது பணம்சார் உளவியல் புத்தகத்தில் மோர்கன் ஹவுஸில் வெளிப்புற அங்கீகாரத்திற்காக செலவு செய்வது மகிழ்ச்சியை தராது என்று கூறுவதை நினைவூட்டுகிறது. இந்த அத்தியாயம் ஒரு முக்கியமான புரிதலை முன்வைக்கிறது. பெரும்பாலான மக்கள் ஒருவரின் செல்வத்தை அவர்கள் ஓட்டும் காரை வைத்து மதிப்பிடுகிறார்கள். ஆனால் உண்மையான செல்வந்தர்கள் இதை பொருட்படுத்துவதில்லை. ஆசிரியர்கள் தங்கள் ஆய்வில் பல கோடீஸ்வரர்கள் சாதாரண அல்லது பயன்படுத்திய கார்களை வாங்குவதை கண்டறிந்தனர். உதாரணமாக, ஒரு கோடீஸ்வரர் புதிய மெர்சிடிஸ் கார் வாங்குவதற்கு பதிலாக பல ஆண்டுகள் பழைய ஃபோர்ட் வண்டிகளை பயன்படுத்துவதாக குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு எடுத்துக்காட்டில், ஒரு செல்வந்த தொழிலதிபர் தன் பழைய காரை பராமரித்து அதை ஓட்டுவதை விரும்புவதாகவும் அதை மாற்றுவதற்கு பதிலாக பணத்தை முதலீட்டில் செலுத்துவதாகவும் சொல்கிறார்கள். இந்த அத்தியாயம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. நம் சமூகத்தில் ஒருவர் புதிய கார் வாங்கினால் அவன் பெரிய ஆளாகிட்டான் என்று நினைப்பது வழக்கம். உதாரணமாக, ஒரு சின்ன கிராமத்தில் ஒருவர் சொகுசு காரில் ஊருக்கு வந்தால் அனைவரும் அவரை பணக்காரராக பேசுவார்கள். ஆனால் அவர் அந்த காரை கடன் பட்டும் வாங்கியிருக்கலாம். இந்த அத்தியாயம் வெளியில் பணக்காரராக தெரிவது மற்றும் உள்ளே பணக்காரராக இருப்பது இடையே உள்ள வேறுபாட்டை தெளிவாக காட்டுகிறது. ஆசிரியர்கள் இங்கு ஒரு சுவாரஸ்யமான புள்ளியை எடுத்துரைக்கிறார்கள். சொகுசு கார்களை வாங்குபவர்கள் பெரும்பாலும் உயர் வருமானம் பெறுபவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களிடம் செல்வம் குறைவாகவே உள்ளது. இதற்கு மாறாக கோடீஸ்வரர்கள் தங்கள் பணத்தை சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் செலவிடுகிறார்கள், வெளிப்படையான பொருட்களுக்கு அல்ல. உதாரணமாக, ஒரு மருத்துவர் அல்லது வழக்கறிஞர் புதிய BMW கார் வாங்கி அதற்காக பெரிய கடன் ஒன்றை வாங்கலாம். ஆனால் ஒரு சிறு தொழிலதிபர் தம் பழைய காரை தொடர்ந்து பயன்படுத்தி தன் தொழிலை விரிவுபடுத்த பணத்தை செலுத்தலாம். கார் உங்கள் அந்தஸ்தை காட்டலாம், ஆனால் உங்கள் வங்கி கணக்கு உங்கள் செல்வத்தை காட்டும் என்று அவர்கள் நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார்கள். இந்த அத்தியாயம் வாசகர்களுக்கு ஒரு நடைமுறை பாடத்தை தருகிறது. நாம் பெரும்பாலும் மற்றவர்களின் பார்வைக்காக செலவு செய்கிறோம், அதாவது மற்றவர்களுக்காக. ஆனால் அது நம்மை நிதி சுதந்திரத்திற்கு அழைத்துச் செல்லாது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்காது. உதாரணமாக, ஒரு இளைஞர் தன் முதல் சம்பளத்தில் புதிய கார் வாங்குவதற்கு பதிலாக அதை ஒரு சேமிப்பு திட்டத்தில் போட்டால் அது பின்னாளில் அவருக்கு பெரிய பாதுகாப்பை தரலாம்.
ஆசிரியர்கள் ஒரு எச்சரிக்கையையும் விடுக்கிறார்கள். வெளிப்படையான செலவுகள் உங்களை பணக்காரராக தோற்றமளிக்க வைக்கலாம், ஆனால் அது உங்கள் செல்வத்தை குறைக்கும். இது நம் செலவு பழக்கங்களை மறு ஆய்வு செய்ய வைக்கிறது. புதிய கார் அல்லது ஆடம்பர பொருட்களுக்கு செலவு செய்வதற்கு முன், இது எனக்கு உண்மையில தேவையா என்று யோசிக்க வேண்டும். யூ ஆர் நாட் வாட் யூ டிரைவ் என்ற தலைப்பு நம் அடையாளத்தை பொருட்களால் அளவிடும் மனப்போக்கை உடைத்து உண்மையான செல்வத்தை புரிய வைக்கிறது. முந்தைய அத்தியாயங்களை தொடர்ந்து இது செல்வத்தை உருவாக்குவதற்கு எளிமையில் மதிப்பை மேலும் வலுப்படுத்தி புத்தகத்தின் அடுத்த பகுதிகளை ஆர்வத்துடன் படிக்க தோன்றுகிறது. 5வது அத்தியாயம் எகனாமிக் அவுட் பேஷண்ட் கேர் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் தாமஸ் ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டேங்கோ செல்வந்த பெற்றோர்கள் தங்கள் வயது வந்த பிள்ளைகளுக்கு பண உதவி செய்வதன் விளைவுகளை ஆராய்கிறார்கள். எகனாமிக் அவுட் பேஷண்ட் கேர் EOC என்று அவர்கள் அழைப்பது பிள்ளைகளுக்கு தொடர்ந்து பணம் அல்லது பரிசுகள் கொடுப்பதை குறிக்கிறது. இது அவர்களை சுயமாக செல்வத்தை உருவாக்குவதிலிருந்து தடுக்கலாம் என்று எச்சரிக்கிறார்கள். பணம்சார் உளவியல் புத்தகத்தில் மோர்கன் ஹவுஸில் செல்வத்தை தக்க வைப்பதற்கு சுய கட்டுப்பாடு தேவை என்று பேசுவதைப் போல இதுவும் சுய உழைப்பின் மதிப்பை வலியுறுத்துகிறது. இந்த அத்தியாயம் ஒரு முக்கியமான பார்வையை முன்வைக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து பண உதவி செய்கிறார்கள், ஆனால் இது பெரும்பாலும் தீமையையே ஏற்படுத்துகிறது. ஆசிரியர்கள் தங்கள் ஆய்வில் பல கோடீஸ்வரர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய அளவில் பண உதவி செய்வதை தவிர்ப்பதை கண்டறிந்தனர். ஏனெனில் அது அவர்களை டிபெண்டாக வைத்து சுயமாக உழைக்கும் திறனை குறைக்கிறது. உதாரணமாக, ஒரு செல்வந்த தொழிலதிபர் தன் மகனுக்கு புதிய காரை வாங்கி கொடுக்காமல் அவனை சொந்தமாக சம்பாதித்து வாங்க வைப்பதாக குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு எடுத்துக்காட்டில் ஒரு கோடீஸ்வர தம்பதியர் தங்கள் மகளுக்கு வீட்டு வாடகைக்கு உதவி செய்யாமல் அவளை சொந்த காலில் நிற்க வைப்பதாக சொல்கிறார்கள். பண உதவி என்பது தற்காலிக மருந்து, ஆனால் அது நீண்ட கால நோயை உருவாக்கலாம் என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த அத்தியாயம் மிகவும் சிந்திக்க வைப்பதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது. நம் சமூகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உதவுவது ஒரு பாரம்பரிய பழக்கமாக இருக்கிறது. திருமண செலவுகள், வீடு வாங்குதல் அல்லது குழந்தைகளின் படிப்பு செலவு என்று பல வழிகளில் உதவுகிறோம். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை தன் மகனுக்கு தொழில் தொடங்க பெரிய தொகையை கொடுக்கிறார், ஆனால் அவன் அதை சரியாக நிர்வகிக்க தெரியாமல் தோல்வி அடைகிறான். இதற்கு மாறாக அவன் சொந்த முயற்சியால் சிறிய அளவில் தொடங்கி வளர்ந்தாலும் கூட அது நீண்ட கால செல்வத்தை உருவாக்கலாம். இந்த அத்தியாயம் உதவி செய்வது நல்லது, ஆனால் அதிக உதவி தீமையை தரும் என்று நமக்கு உணர்த்துகிறது. ஆசிரியர்கள் இங்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை தருகிறார்கள். பொருளாதார உதவி பெறாத கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள் செல்ஃப்மேட் மற்றும் உதவி பெறுபவர்கள் டிபெண்டன்ட் இடையே உள்ள வேறுபாடு. முதல் குழுவினர் சுயமாக உழைப்பவர்கள், தங்கள் பெற்றோரைப் போலவே சிக்கனமாகவும் திட்டமிட்டு செலவு செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் உதவி பெறுபவர்கள் பெரும்பாலும் அதிக செலவு செய்யும் பழக்கத்தை வளர்த்து செல்வத்தை தக்க வைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். உதாரணத்துக்கு, ஒரு கோடீஸ்வரரின் மகன் தன் தந்தையிடமிருந்து பெரிய தொகையை பெற்று அதை ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவு செய்து பின்னர் கடனில் மூழ்கிய கதையை அவர்கள் பகிர்கிறார்கள். அதிக உதவி பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு நடைமுறை பாடத்தை தருகிறது. நாம் நம் பிள்ளைகளுக்கு உதவ விரும்புவது இயல்பு, ஆனால் அது அவர்களை சார்ந்திருக்க வைப்பதாக இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு, ஒரு தாய் தன் மகளுக்கு திருமணத்திற்கு பெரிய தொகை கொடுப்பதற்கு பதிலாக அவளை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தி சேமிக்க கற்றுக் கொடுத்தால் அது அவளுக்கு நீண்ட கால பலனை தரலாம். ஆசிரியர்கள் ஒரு அறிவுரையை வழங்குகிறார்கள். பிள்ளைகளுக்கு மீன்களை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள். இது நம் பெற்றோர் பொறுப்பை மறு ஆய்வு செய்ய வைக்கிறது. உதவி செய்யும் போது அது அவர்களை வலிமையாக்க வேண்டுமே தவிர பலவீனப்படுத்தக்கூடாது. 6வது அத்தியாயம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஃபேமிலி ஸ்டைல் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் தாமஸ் ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டேங்கோ செல்வந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சுயமாக செல்வத்தை உருவாக்கும் திறனுடன் வளர்ப்பதற்கு எவ்வாறு உதவுகிறார்கள் என்பதை ஆராய்கிறார்கள். குடும்ப வாணியில் உறுதியளித்தல் என்றால் பிள்ளைகளுக்கு பண உதவி செய்வதை விட அவர்களுக்கு சரியான மதிப்புகள், கல்வி மற்றும் சுதந்திரத்தை கற்பிப்பதை குறிக்கிறது. இது பணம்சார் உளவியல் புத்தகத்தின் மோர்கன் ஹவுஸில் செல்வம் என்பது நடத்தையால் உருவாகிறது என்று கூறுவதை எதிரொலிக்கிறது. ஆனால் இங்கு கவனம் குடும்ப அமைப்பில் உள்ளது. இந்த அத்தியாயம் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறது.
உண்மையான கோடீஸ்வரர்கள் தங்கள் பிள்ளைகளை செல்வத்தை பரம்பரையாக பெறுபவர்களாக அல்லாமல் செல்வத்தை உருவாக்குபவர்களாக வளர்க்க முயல்கிறார்கள். ஆசிரியர்கள் தங்கள் ஆய்வில் பல செல்வந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிக்கனம், உழைப்பு மற்றும் நிதி பொறுப்பு ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதை கண்டறிந்தனர். உதாரணமாக, ஒரு கோடீஸ்வர தந்தை தன் மகனுக்கு சிறு வயதிலிருந்தே பணத்தை சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவித்து அவனை சொந்தமாக வேலை செய்து சம்பாதிக்க வைப்பதாக குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு எடுத்துக்காட்டில் ஒரு தாய் தன் மகளுக்கு பரிசுகளுக்கு பதிலாக படிப்பு மற்றும் தொழில் திறன்களை முதலீடாக கொடுப்பதாக சொல்கிறார்கள். பிள்ளைகளுக்கு செல்வத்தை கொடுப்பதை விட செல்வத்தை உருவாக்கும் திறனை கொடுங்கள் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நமக்கு இந்த அத்தியாயம் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. நம் சமூகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது இயல்புதான். ஆனால் இது பெரும்பாலும் பண உதவியாக மாறுகிறது. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை தன் மகனுக்கு திருமணத்திற்கு பெரிய தொகையை கொடுத்து பின்னர் அவன் சுயமாக உழைக்காமல் சோம்பேறியாகி மாறுவதை பார்க்கலாம். இதற்கு மாறாக அவர் அவனுக்கு ஒரு சிறு தொழிலை தொடங்கி அதை வளர்க்க கற்றுக் கொடுத்தால் அது அவனை வலிமையாக்கும். இந்த அத்தியாயம் உதவி என்பது பணமாக இருக்க வேண்டியதில்லை, மதிப்புகளாகவும் இருக்கலாம், அறிவுரையாகவும் இருக்கலாம் என்று நமக்கு உணர்த்துகிறது. ஆசிரியர்கள் இங்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை முன்வைக்கிறார்கள். சுயமாக வெற்றி பெற்ற கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள் மற்றும் சார்ந்திருப்பவர்களுக்கு டிபெண்டன்ஸ் இடையே உள்ள வேறுபாடு. முதல் குழுவினர் சுய உழைப்பால் வளர்ந்தவர்கள். தங்கள் பெற்றோரிடமிருந்து பணத்தை விட ஒரு மனப்பான்மையை, ஒரு மைண்ட் செட்டை பெறுகிறார்கள். சிக்கனமாக இருப்பது, திட்டமிடுவது மற்றும் சுதந்திரமாக செயல்படுவது. உதாரணமாக, ஒரு கோடீஸ்வரரின் மகள் தன் தந்தையின் உதவி இல்லாமல் ஒரு சிறு கடையை தொடங்கி அதை பெரிய தொழிலாக மாற்றிய கதையை அவர் பகிர்கிறார்கள். இதற்கு மாறாக, அதிக பண உதவி பெற்ற பிள்ளைகள் பெரும்பாலும் அதை வீணடித்து தங்கள் செல்வத்தை தக்க வைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். கற்றுக் கொடுப்பது பரம்பரை செல்வத்தை விட சிறந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு நடைமுறை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் நம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்க உதவ வேண்டும், ஆனால் அது அவர்களை சோம்பேறிகளாக மாற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன் மகனுக்கு பெரிய வீடு வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக அவனுக்கு ஒரு திறமையை கற்க ஊக்குவித்தால் அது அவனுக்கு நீண்ட கால பாதுகாப்பை தரலாம். ஆசிரியர்கள் ஒரு அறிவுரையை வழங்குகிறார்கள். பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கற்றுக் கொடுங்கள், அது அவர்களை செல்வந்தர்களாக மாற்றும். இது நம் குடும்ப மதிப்புகளை மறு ஆய்வு செய்ய வைக்கிறது. பணத்தை பரிசாக கொடுப்பதை விட உழைப்பின் மதிப்பை புரிய வைப்பது முக்கியம். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஃபேமிலி ஸ்டைல் என்ற தலைப்பு நம் குடும்ப உறவுகளின் சுதந்திரத்தையும் பொறுப்பையும் எவ்வாறு வளர்க்கலாம் என்பதை சிந்திக்க வைக்கிறது. முந்தைய அத்தியாயங்களை தொடர்ந்து இது செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு பரிமாறுவதற்கு ஒரு புத்திசாலித்தனமான வழியை கற்றுக் கொடுக்கிறது. 7வது அத்தியாயம் ஃபைண்ட் யுவர் நீட் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இது புத்தகத்தின் இறுதி முக்கிய அத்தியாயமாகும். இதில் தாமஸ் ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டேங்கோ செல்வத்தை உருவாக்குவதற்கு தனிப்பட்ட திறமைகளையும் சரியான தொழில் அல்லது வணிக வாய்ப்புகளையும் கண்டறியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார்கள். உண்மையான கோடீஸ்வரர்கள் தங்கள் நிச், அதாவது தங்களுக்கு பொருத்தமான துறையை கண்டறிந்து அதில் திறமையாக செயல்படுவதன் மூலம் செல்வத்தை பெருக்குகிறார்கள் என்று ஆய்வு மூலம் விளக்குகிறார்கள். பணம் சார் உளவியல் புத்தகத்தில் மோர்கன் ஹவுசல் உங்களுக்கு பொருத்தமான பாதையை தேர்ந்தெடுங்கள் என்று கூறுவதைப் போல இதுவும் தனித்துவமான பலத்தை பயன்படுத்துவதை பற்றி பேசுகிறது. இந்த அத்தியாயம் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறது. செல்வம் என்பது பொதுவான வேலைகளை செய்வதால் அல்ல, மாறாக உங்களுக்கு தனிப்பட்ட பலமாக உள்ள ஒரு துறையில் சிறப்பாக செயல்படுவதால் உருவாகிறது. ஆசிரியர்கள் தங்கள் ஆய்வில் பல கோடீஸ்வரர்கள் பெரிய நிறுவனங்களில் பணியாற்றுவதை விட சிறிய சிறப்பு தொழில்களை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற்றதை கண்டறிந்தனர். உதாரணமாக, ஒரு கோடீஸ்வரர் ஒரு சிறிய பகுதியில் குப்பை சேகரிப்பு தொழிலை தொடங்கி அதை ஒரு பெரிய வணிகமாக மாற்றியதாக குறிப்பிடுகிறார். மற்றொரு எடுத்துக்காட்டில் ஒருவர் பழைய பொருட்களை சரி செய்யும் தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் தனித்துவமாக செயல்பட்டு செல்வத்தை உருவாக்கியதாக சொல்கிறார்கள். உங்கள் இடத்தை கண்டறிந்தால் செல்வம் உங்களை தேடி வரும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த அத்தியாயம் மிகவும் ஊக்கமளிப்பதாகவும் நடைமுறைக்கு உகந்ததாகவும் இருக்கிறது. நம் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் பாதுகாப்பான வேலைகளை, அதாவது அரசு வேலை, பெரிய நிறுவன வேலை, ஐடி வேலை,
தேடுகிறோம். ஆனால் இது அதற்கு மாறாக சிந்திக்க தூண்டுகிறது. உதாரணமாக, ஒரு இளைஞர் பொறியியல் படித்து இன்ஜினியரிங் படித்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பதற்கு பதிலாக தன் ஊரிலேயே ஒரு சிறு உணவகத்தை தொடங்கி அதை தனித்துவமாக நடத்தி வெற்றி பெறலாம். அல்லது ஒரு பெண் தன் கைவினை திறமையை பயன்படுத்தி சிறு அளவில் சிறிய சிறிய வேலைகளை செய்து அதை விற்று பின்னர் அதை பெரிய தொழிலாக மாற்றலாம். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்ததையும் உங்களால் சிறப்பாக செய்ய முடிந்ததையும் கண்டறியுங்கள் என்று நமக்கு உணர்த்துகிறது. ஆசிரியர்கள் இங்கு ஒரு சுவாரஸ்யமான புள்ளியை எடுத்துரைக்கிறார்கள். செல்வத்தை உருவாக்குபவர்கள் பெரும்பாலும் பெரிய மீன்களை பிடிக்க பெரிய கடலில் போகாமல் தங்கள் சொந்த சிறிய குளத்தில் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவர்கள் பொதுவான தொழில்களை தவிர்த்து குறைவாக போட்டியுள்ள ஆனால் தேவை அதிகம் உள்ள ஹைலி டிமாண்டட் உள்ள துறைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு கோடீஸ்வரர் பெரிய நகரத்தில் ஒரு பொதுவான கடையை திறப்பதற்கு பதிலாக ஒரு சின்ன கிராமத்தில் ஏற்கனவே பயன்படுத்திய டயர்களை சரி செய்யும் தொழிலை தொடங்கி அதில் ஆதிக்கம் செலுத்தியதாக குறிப்பிடுகிறார்கள். உங்கள் திறமைக்கு ஏற்ற இடத்தை கண்டால் செல்வம் தானாக உருவாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு நடைமுறை பாடத்தை தருகிறது. நம் அனைவருக்கும் ஒரு தனித்துவமான திறமை உள்ளது. அதை சரியான இடத்தில் பயன்படுத்தினால் அது நம்மை செல்வந்தர்களாக மாற்றலாம். உதாரணமாக, ஒரு இளைஞர் தன் படிப்பை விட்டுவிட்டு தன் சிறு ஊரில் ஒரு பால் பண்ணையை தொடங்கி அதை ஒரு பெரிய வணிகமாக மாற்றலாம். அவனுக்கு அது பிடித்திருந்தால் ஆசிரியர்கள் ஒரு அறிவுரையை வழங்குகிறார்கள். பெரிய கனவுகளை துரத்துவதை விட உங்கள் பலத்திற்கு ஏற்ற சிறிய இடத்தை கண்டறிந்து அதில் சிறப்பு பெறுங்கள். இது நம் தொழில் தேர்வுகளை மறு ஆய்வு செய்ய வைக்கிறது. பிறர் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதை விட நமக்கு என்ன சிறப்பு என்று யோசிக்க வேண்டும். உங்கள் இடத்தை கண்டறியுங்கள் என்ற தலைப்பு நம் தனிப்பட்ட பலத்தை கண்டறிந்து செல்வத்தை உருவாக்கும் சாத்தியத்தை சிந்திக்க வைக்கிறது. முந்தைய அத்தியாயங்களை தொடர்ந்து இது செல்வத்தை உருவாக்குவதற்கு ஒரு தனித்துவமான பாதையை காட்டி புத்தகத்தின் முடிவுரையை ஆர்வத்துடன் படிக்க தூண்டுகிறது. முடிவுரை. இறுதியாக தாமஸ் ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டாங்கோ இங்கு தங்கள் ஆய்வின் முக்கிய கண்டுபிடிப்புகளை ஒருங்கிணைத்து செல்வத்தை உருவாக்குவதற்கும் தக்க வைப்பதற்கும் நடத்தை மற்றும் மனப்போக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். இது பணம்சார் உளவியல் புத்தகத்தின் முடிவுரையைப் போலவே தனிப்பட்ட பிரதிபலிப்பை ஊக்குவிக்கிறது. ஆனால் இங்கு கவனம் அமெரிக்க கோடீஸ்வரர்களின் வாழ்க்கை முறைகளை பொதுமைப்படுத்துவதில் இருக்கிறது. முடிவுரையில் ஆசிரியர்கள் புத்தகத்தின் முக்கிய பாடங்களை சுருக்கமாக திருப்பி கூறுகிறார்கள். செல்வம் என்பது வெளிப்படையாக தெரியாது. சிக்கனம் அதன் அடித்தளம். நேரத்தையும் சக்தியையும் சரியாக பயன்படுத்த வேண்டும். பொருட்களால் செல்வத்தை அளவிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு அதிக உதவி தீமையை தரலாம் மற்றும் உங்கள் தனித்துவமான இடத்தை கண்டறிவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியையும் விடுக்கிறார்கள். செல்வம் பெரும்பாலும் கடின உழைப்பு, விடாமுயற்சி, திட்டமிடல் மற்றும் மிக முக்கியமாக சுய கட்டுப்பாடு ஆகியவற்றின் வாழ்க்கை முறையின் விளைவாக உள்ளது. செல்வம் என்பது ஒரு எண்ணிக்கை அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. உதாரணமாக, ஒரு கோடீஸ்வரர் தன் செல்வத்தை பெரிய வீடுகளில் செலவு செய்யாமல் எளிய வாழ்க்கையையும் நிதி சுதந்திரத்தையும் தேர்ந்தெடுப்பதை அவர்கள் நினைவூட்டுகிறார்கள். இந்த முடிவுரை ஒரு நிறைவான மற்றும் சிந்திக்க வைக்கும் அனுபவத்தை தருகிறது. நம் சமூகத்தில் பணக்காரர் என்றால் பெரிய அந்தஸ்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் இது அதற்கு மாறாக எளிமையும் உழைப்பும் திட்டமிடலும் செல்வத்தை உருவாக்குகிறது என்று காட்டுகிறது. உதாரணத்திற்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை தன் சம்பளத்தை சேமித்து தன் பிள்ளைகளுக்கு உழைப்பின் மதிப்பை கற்றுக் கொடுத்து பின்னர் அவர்கள் சொந்தமாக வெற்றி பெறுவது இதை பிரதிபலிக்கிறது. ஆங்கிலத்தில் ஆசிரியர்கள் சொல்லும் மற்றொரு சொற்றொடர் "they live well below their means". அவர்கள் தங்கள் வருமானத்தை விட குறைவாக வாழ்கிறார்கள். இது நம் பாரம்பரிய சிக்கன மதிப்புகளுடன் ஒத்துப்போகிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவு குறைவாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம். ஆசிரியர்கள் இங்கு ஒரு தனிப்பட்ட தொடுகையை சேர்க்கிறார்கள். ஃபைனல் டச் கொடுக்கிறாங்க. அவர்கள் ஆய்வு செய்த கோடீஸ்வரர்களின் வாழ்க்கைகள் செல்வத்தை உருவாக்குவது ஒரு சூத்திரம் அல்ல, மாறாக ஒரு தேர்வு. இட்ஸ் அ சாய்ஸ் என்று காட்டுகிறது. அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டை பகிர்கிறார்கள். ஒரு சாதாரண தொழிலாளி தன் சிறிய வருமானத்தை சேமித்து ஒரு சிறு தொழிலை தொடங்கி பல ஆண்டுகளுக்கு பிறகு கோடீஸ்வரராக மாறிய கதை. ஆங்கிலத்தில் அவர்கள் பயன்படுத்தும் ஒரு முக்கிய வாசகம் "Millionaires are frugal, not just with their money, but with their time and energy as well".
கோடீஸ்வரர்கள் தங்கள் பணத்துடன் மட்டுமல்ல, தங்கள் நேரத்தையும் சக்தியையும் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்கள். எல்லோராலும் செல்வத்தை உருவாக்க முடியும், ஆனால் அது உங்கள் முடிவுகளை பொறுத்தது. முடிவுரை ஒரு ஊக்கமளிப்பும் அழைப்பை விடுக்கிறது. உங்கள் செல்வத்தை நீங்களே வரையறுங்கள். அது பணமாகவோ சுதந்திரமாகவோ அல்லது மகிழ்ச்சியாகவோ இருக்கலாம். இந்த முடிவுரை ஒரு நடைமுறை வழிகாட்டியாகவும் அமைகிறது. நம் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பதும் செலவு செய்வதும் ஒரு தொடர்ச்சியான பயணம். ஆனால் இது நம்மை அடுத்த வீட்டு கோடீஸ்வரர்களாக மாற்ற எளிய வாழ்க்கை, சேமிப்பு மற்றும் சுய உழைப்பு போதும் என்று கூறுகிறது. இந்த புத்தகம் இந்த கருத்துக்களை தெளிவாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்துகிறது. மேலும் புத்தகத்தின் மைய சாரத்தை ஒரு அர்த்தமுள்ள முடிவுக்கு கொண்டு வருகிறது. இந்த புத்தகத்தை முடித்த பிறகு ஒரு நிறைவான உணர்வை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சிறந்த புத்தகத்துடன் விரைவில் உங்களை சந்திக்க வருகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.